மதுரையில் தடையை மீறி லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகம் முழுவதும் லாட்டரி சீட்டு விற்பனை தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோதமாக உங்க வாழ்க்கை உங்க கையில டெரகோட்டா பிசினஸ் மூலமா மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாவை நாங்க கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து விற்பனையாகும் லாட்டரி டிக்கெட்டுகள் வாங்கி வந்து துண்டுச்சீட்டு மூலம் லாட்டரி நம்பரை எழுதி விற்பனை, ஆன்லைன் மூலமாகவும் நம்பர் அனுப்புவதும் என நூதன முறையில் லாட்டரி விற்பனை தொடர்ந்து ஆங்காங்கே நடைபெற்று வந்திருக்கிறது. இது போன்ற சட்ட விரோதத்திற்கு எதிராக லாட்டரி விற்பனை ஈடுபடுவது குறித்து புகார் அளியின் அடிப்படையில் தொடர்ந்து காவல்துறை கைது செய்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தற்போது மதுரை மாநகர தீபகுளத்தை சேர்ந்த பாலாஜி என்பவர் லாட்டரி சீட்டு விற்பனை செய்வதாக வந்த தகவலின் அடிப்படையில் அவரிடம் பல்லாகுளம் காவல்துறையினர் விசாரணையானது நடத்தினார்கள். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா அவர் ஆன்லைன் மூலமாக கேரளா லாட்டரி டிக்கெட்டுகளை விற்பனை செய்வதில் தெரிய வந்திருக்கிறது. பாலாஜிக்கு வாட்ஸ்அப் மூலமாக கேரளா லாட்டரி எண்களை மதுரையைச் சேர்ந்த ரஹமதுல்லா, கனி ஆகிய இருவரும் அனுப்பி வைத்த நிலையில் அதை பாலாஜி தனது நண்பர்களாகிய மதுரை வீரன், பிரகாஷ் ஆகியோருக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைத்து விற்பனை செய்து வந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக லாட்டரி விற்பனை செய்வதாக பாலாஜி, கனி, மதுரை வீரன், ரஹமதுல்லா, பிரகாஷ் என 5 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இதனை அடுத்து பாலாஜியும் மதுரை புது பகுதியைச் சேர்ந்த கனி ஆகிய இருவரையும் கைது செய்யப்பட்ட நிலையில் இதில் தலைமறைவாக இருந்த பிரகாஷ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் மதுரை 6வது சிறப்பு பட்டாலியன் படையை காவல்துறை பகுதியைச் சேர்ந்தவர். காவலர் பிரகாஷ் 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதே பிரச்சனைக்காக கிளப் மற்றும் வீடுகளில் நடத்திய சூதாட்டங்களுக்காகவும் மாமூல் வசூலித்து வந்த புகாரில் சூதாட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் 3 ஆண்டுகளுக்கு முன்பு பணியிட நீக்கம் செய்யப்பட்டார். 6 மாதங்களுக்கு முன்பு மீண்டும் பணியில் சேர்ந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த கிளப்புகளுக்கு சென்று காவல்துறை ரைடு வராமல் பார்த்துக் கொள்கிறேன் என கூறி வசூலில் ஈடுபட்டிருக்கிறார். துறை ரீதியாக நடவடிக்கையும் பிறருக்கு தொடர்ந்து வசூலில் ஈடுபட்டதாகவும் புகார் வந்தது. இதனை தற்போது 1 நம்பர் லாட்டரியை தனது நண்பர்கள் மூலம் விற்பனை செய்திருக்கிறார். கதையை மீறி லாட்டரி விற்பனை செய்த காவலர் இருப்பதால் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என நினைத்து லாட்டரி விற்பனையாளர்கள் தற்போது தைரியமாக விட்டு வந்தது தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது தற்போது காவலர் உட்பட அந்த 3 பேரையும் தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.